ஜனவரி 18ஆம் தேதி அன்று சென்னை தலைமை அலுவலகத்தில் 3 நிகழ்வுகள். இது எல்லா இடத்தையும் தான் பேசிட்டு போகிறேன். ஃபேஸ்புக் லைவ் போடுற அன்பு சகோதரன் இருந்தாலும் சரி, இதை பார்க்கும்போது என்ன தலைவர் ஸ்டாலின் மாதிரி எல்லாருக்கும் ஒரே கருத்தை சொல்லிட்டு போகிறேன் நினச்சிட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்திலும் நாம் ஜனவரி 18ஆம் தேதி என்ன முடிவெடுத்தோம், அதன்படி செயல்படுகிறோமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அதை நினைவுபடுத்துகின்றேன். ஒன்று, அந்த 18ஆம் தேதி அன்றைக்கி புதிய கொடி, அதாவது புதிய கொடினா இருக்கின்ற கொடியை புதுப்பித்து அறிமுகப்படுத்தினோம். ஒரு தமிழரின் அடையாளமாம் அந்த வேஷ்டியை புதிதாக அறிவித்தோம். அதன் பிறகு 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களையும் துணை பொறுப்பாளர்கள் அறிவித்தோம். அதன் பிறகு 28, 29, 30, 31, 1, 2 அனைத்து மண்டலங்களுக்கும் சென்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில் மக்களின் மனதில் எப்படி இருக்கிறது என்று அந்த பொறுப்பாளர்கள் தெரிந்து கொள்வதற்கும், மாவட்ட நிர்வாகிகள் தெரிந்து கொள்வதற்கும், மண்டல பொறுப்பாளர்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அன்பு செய்தியில் சொல்வது போல அனைத்து இடங்களிலும் மண்டல நிர்வாகிகள் கூட்டம் முடிந்த பிறகு இன்று இறுதி கூட்டமாகத்தான் சேவியர் அவர்களின் பொறுப்பில் உள்ள இந்த மண்டலத்தில் வருகை தந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் நிகழ்ச்சி நடந்துவிட்டது. ஆனால் முடிவெடுத்தது என்னவோ 18ஆம் தேதி தான் முடிவெடுத்தோம். எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், தலைவர் என்ன பண்ண போறாரு, கோவிட் வந்த பிறகு அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று அனைவரும் வந்த இடத்திலே பொறுப்பாளர், துணை பொறுப்பாளர்கள், புதிய கொடி, புதிய வேஷ்டி, ஏன்னா திடீர்னு 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய கொடியை அறிமுகப்படுத்துகிறார் என்று பலரும் ஆச்சரியப்பட்டிருக்கலாம். எப்படி ஒரு கொடி வந்து எல்லாருக்கும் தெரிந்த கொடியை மாற்றுகிறார் என்று சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, விரைவில் இந்த கொடி மக்களிடம் அடைந்துவிடும் நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அதை நீங்கள் சிறப்பாக எடுத்து சேர்த்து விடுகிற நம்பிக்கை அடிப்படையில் அந்த புதிய கொடி மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கு காரணம் இருந்தது, நமது கட்சியின் கொடியை போலவே கிட்டத்தட்ட ஒரு 4 கட்சிகளின் கொடியும் இருக்கிறது. இது யாரு கொடியும் தெரியாது. அதே மாதிரி வேட்டி, தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் அடையாளம் எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர் அணிந்திருக்கின்ற வேட்டியை பார்க்கிறார்கள். அந்த வேட்டியை பார்த்து அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆக நமது கட்சி வேட்டியும் மாறுபட்டு இருக்க வேண்டும். அங்கேயும் 4 கட்சிகள் இதே கலர் வேட்டி தான். அது மஞ்சள் இந்த பக்கம் இருக்கா, சிறப்பு அந்த பக்கம் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காது. அதனால அதுவும் மாற்றப்பட்டது. அதான் காரணம், எந்த ஒரு காரணம் கிடையாது. 1ஆம் தேதி எண்ணிக்கை தறி ஓடுபட சொன்னார்கள். இன்று அது துவங்கி இருக்கும். ஆகவே அன்பு சகோதரர்கள் அனைவரும் அந்த வேட்டி உள்ள 15 நாளில் அந்த புதிய வேட்டியை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். கொடியும் உங்களுக்கு வந்து திருப்பூரில் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கொடியும் உங்களுக்கு எல்லாரும் பேசினாங்க. பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சமத்துவ மக்கள் கட்சி விவேகமும் வேகமும் அறிவும் மாற்றமும் நிறைந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உண்மைதான், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த வேகத்தையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அவர்கள் திறமைகளும் வெளிப்படுத்துகின்ற நேரமும் காலம் வந்துவிட்டது என்பதை அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. எல்லா ஊருக்கும் போயிட்டோம். முதல்ல வேலூர் ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து மேற்கு மாவட்டத்துக்கு வந்து சென்னை சந்தித்த இடங்களெல்லாம், சென்ற இடங்களெல்லாம் நமது சகோதரர்கள் சிறப்பாக அனைத்து இடங்களும் சிறப்பாக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. சிறப்பாக நடந்து கொண்ட வேகத்தையும் ஆரவாரத்தையும் பார்த்தோம். ஆனால் இதே வேகம், உணர்ச்சி, ஆரவாரம் எல்லாம் கொடுக்கப்பட்ட பணியில் இருக்க வேண்டும். சரி, நல்லா இருக்கு, நல்லா பண்ண கூட்டம் வந்து பெரிய கூட்டம் நல்லா வந்து நிர்வாகிகள் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பொறுப்பாக அந்த தம்பி போன அப்புறம் பேசுகிற வீட்டில் வந்து கோச்சிக்கான கூப்பிடுறாங்க. வீட்டில் கூப்பிடதான் செய்வாங்க. இப்படிதான் நம்ம கட்சியை செய்வாங்க. ஒழுங்காக போய் கட்சியை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சில பேர் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. முக்கியமான காலத்தில் வெளியே நான் சொல்ல
சொல்லுகின்ற கருத்து சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம் 10 மணிக்கு எல்லாருக்கும் பசிக்கும். எல்லாருக்கும் பசிக்கும் போது என்ன தலைவர் சீக்கிரம் முடிக்க மாட்டார், பேசி முடிக்க மாட்டார் நீங்கள் நினைக்கலாம். அதனால சீக்கிரமாக பேசி முடிச்சலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனால ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து பேசிவிட்டு ஏன்னா நாகர்கோவில் முடியும் போது 12:30 மணி. உண்மையிலே சொல்கிறேன், சமத்தை சொல்கிறேன், 12:30 மணி வரைக்கும் சாப்பிடாம உட்காந்து கேட்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட உணர்வு. தலைவர் என்ன சொல்ல வந்திருக்கிறார், எதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு வந்திருப்பவர்கள் நீங்கள். இப்ப மாநில மகளிர் அணி செயலாளர் சொன்னார், நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டிய கருத்து அவங்க சொல்லிட்டாங்க. கடைசியா பேச ஒரு சிக்கல் வந்துடும். நம்ம சொல்றதுல அவங்க சொல்லிட்டேன், அப்ப நான் என்ன சொல்றது நினைக்க போயில. ஒன்றை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு பொருளாளர் சொல்லும்போது கூட சொன்னார், இந்த மாதிரி நம்ம இயக்கம், நான் எப்ப அரசியல் வந்தேன், எப்பருந்து அரசியல் வந்தேன். ஏன்னா இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு சரத்குமார் என்ற உச்ச நடிகர் தெரியும், நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு இப்ப ரீசெண்டா இளைஞர் சமுதாயத்திலிருந்து இந்த காஞ்சனா படத்தை நடிச்சார், அவராக கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சூரிய வம்சம் நட்புக்காக நாட்டு அமைதியெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அதே போல செய்திகள் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுதான் எங்களுடைய இயக்கத்தின் பொருளாளர் அவர்கள் 1996ஆம் ஆண்டிலிருந்தே நான் அரசியல் இருக்கிறேன் என்பதை எடுத்துச் சொல்லியிருக்கிறார். 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒருவர் என்று சொன்னால் அது யாராலையும் மறக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தோழர்களாலும் மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படி உழைச்சிருக்கேன். ஏன்னா இப்போ 10 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் முடியாது, 24 மணி நேரம் பிரச்சாரம் செய்கின்ற சூழல். காலை 2 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், 3 மணிக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். நான் சிந்தித்து பார்க்கின்றேன், புரட்சி தலைவர்களுக்காக மக்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் சொன்னார்களே, அப்படிப்பட்ட கூட்டத்தை நானும் பார்த்திருக்கிறேன், பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அன்னைக்கு என்ன போய் பேசியிருப்பேன், அரசியல் தான் பேசியிருப்பேன். அன்னைக்கு ஒரு இயக்கத்தை மக்கள் விரும்புகிறார்களா இல்லையா, அவர் அந்த இயக்கம் ஆட்சி படத்தில் இருக்கக்கூடாது நினைத்து விட்டார்களா? அப்படி நினைத்திருந்தால் நான் நினைத்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறேனே, அதை வலிமையாகவும் அவர்கள் நேரடியாக சென்று சொல்ல வேண்டும் என்று நேரடியாக கிட்டத்தட்ட 30 நாட்களுக்குமே நான் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு பண்ண ஒரே தப்பு தான். அது போன மீட்டிங்கில் சொன்னேன். இன்னைக்கு வந்து விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி மாநில நிர்வாகிகள் சொன்னேன். அன்னைக்கு டாக்டர் கலைஞரிடம் நான் வந்து பிரச்சாரம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லும் போது 50 சீட்டு கொடுங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம தான் அது வந்து தவற விட்டு விட்டோம் தான் சொல்கிறேன். அப்ப நம்மளுடைய பலம், நம்முடைய ஆர்வம். அப்ப ஒரே ஒரு அறிக்கை தான், ஜூனியர் விகடன் என்ற பத்திரிகைக்கு 4 பக்கம் பேட்டி கொடுத்திருந்தேன். அந்த பேட்டியில் சொல்லியிருந்தேன், மக்கள் மனதிலே இன்று இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் உதித்து விட்டது. பூஸ்ட் வந்த கேட்டனாக என்று சொல்லுவாங்க, யார் இந்த மணியை கட்டுவது? அப்படி கூட யாருக்கும் தைரியம் கிடையாது. மார்கட்டி சொல்கின்றேன், அந்த புரட்சி தலைவரை எதிர்த்து பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் பல பேர் இருந்தாங்க. அந்த சூழலில் நான் பிரச்சாரம் செய்து செல்கின்றேன். வீட்டில் கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்றை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும், உடைச்ச அதே சூழல்ல அதே புரட்சி தலைவியுடன் 11 வருஷம் 12 வருடம் பயணித்திருக்கு என்று சொன்னால் இந்த அறிவு ஆற்றல் திறமைக்காக அவர்கள் வந்து மரியாதை தந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். எதிர்த்து பேச சொன்னாங்க, தேவையை பற்றி சொன்னாங்க இல்லையா, கோவப்படுவார் அப்படின்னு. கோவப்படும் போது குணம் இருக்கும்போது போல அன்று எதிர்த்து பேசினாரே இவர் கூட பயணிக்கலாமா என்று புரட்சி தலைவர்கள் நினைக்கவில்லை. அவங்களுக்காக நான் உழைச்சிருக்கேன். சிந்திச்சு பார்க்கணும். அப்ப தொடர்ந்து நாங்கள் திராவிட இயக்கங்களுக்காக நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு முறையும் தலைவர் எடுக்க முடியவில்லை. நான் திடமாக தான் இருந்தேன். ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தால் அந்த இயக்கத்தின் தலைவரின் கொள்கைகள் மக்களிடம் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் பதவியில் இருக்க வேண்டும். நமக்கு அந்த உரிமை இருக்க வேண்டும். மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு பதவியில் அமர்ந்தால்தான் முடியும். அந்த அதிகாரம் இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் நீங்க மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நாம் ஆட்சிக்கு வருவதற்காகவோ அதிகாரத்துக்கு வருவதற்காகவோ நான் முனையவில்லை. காரணம், நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது இந்த தேர்தல் என்ற ஒரு அச்சமும் பயமும் தான் உங்கள்கிட்ட இருந்துச்சு அதிகம். காரணம், இந்த அரசியல் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு நீங்களே ஒரு கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பணம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அரசியல் வர முடியும் இல்லையா? என்ன சொல்கிறாங்க, இப்போயே வந்து பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, அந்த தொகுதியில் இவ்வளோ கோடி போயிடுச்சு. அப்போ
ஒரு கோடி போயிடுச்சு. அவங்க என்ன ஜனநாயகம் சிந்தித்து பார்க்க வேண்டாம் அன்பு சகோதரர்கள். என்ன ஜனநாயகம்? பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியும் என்று சொன்னால் அது ஜனநாயகமா? அது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? ஆகவே நீங்க எதுக்குமே பயப்படக்கூடாது. ஏன்னா பெரிய தலைவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, இன்று வரை இந்த சனம் வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது முதலமைச்சர் அவர்களே சொல்லிவிட்டார்கள். ஆனா பேச்சுவார்த்தை நடந்த பிறகு 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்தா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லும் போது அப்படி இல்லைன்ற சூழலில் உங்களை தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த நிர்வாகிகள். யாரையும் அநாகரமா பேசோ எதிர்த்து பேசுகிற அரசியல்வாதி அல்லனா. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா நீங்க மக்களுக்கு அவங்களோட சிறப்பாக செய்ய முடியுது, அதை ஏன் செய்யக்கூடாது? அதனால நடராஜன் அடிக்கடி இந்த பயணத்தில் சொல்ற நடராஜன் யார்? நடராஜன் வேகப்பந்து வீச்சார். நடராஜன் நான் சொல்லிக் கொடுக்க வருகிறேன். ஒரு இடத்துலையும் அவருக்கே போன்ல சொன்னேன், நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோ காலில் நடராஜன் சொன்னேன், உங்க பேரை நான் பயன்படுத்துறேன். எதுக்கு பயன்படுத்துறேன்னா, வேகப்பந்து வீச்சார் நிறைய பேர் இருக்காங்க திறமையானவர்கள். என்னுடைய மாப்பிள்ளை அபிமன்யு யுத்தம் உட்பட அவர் இந்தியாவுக்கு விளையாண்ட பிளேயர் தான். இருந்தாலும் ஒருத்தரை பாராட்டுகிறேன் என்று சொன்னால், அப்ப வேகப்பந்து வீச்சார் அவர் 20 பேர் இருக்காங்க, அப்ப 21 ஒருத்தர் வரக்கூடாதுன்னு இருக்கா? இல்லையே. உங்களோட திறமை இருந்தால் வருவதற்கு உரிமை இருக்கிறது. நீங்களும் வரலாம் போது ஒரு முதலமைச்சர் இருந்தாலும் முதலமைச்சர் வரக்கூடாது. அதனால என் மனைவி சொல்றாங்க, நீங்க ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது? முதலமைச்சருக்கு தகுதி தான் இல்லை. முதலமைச்சருக்கு தகுதி என்ன? உங்கள் இயக்கம் சிறப்பாக பணிபுரிய வேண்டும். அந்த முதலமைச்சருக்கு தகுதி என்று அறிவு, ஆற்றல், திறமை, மக்களை நேசிப்பவர்கள், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் முதலமைச்சராக வரலாம். நீங்களும் வரலாம், நான் வரலாம், எல்லாரும் வரலாம். அதே தான் நான் சொல்றேன். ஆனா அதை நாம் நினைச்சு சிந்திச்சு கூட பார்க்கல. எல்லாம் பணம் வச்சிருக்காங்க. ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் வாக்காளர் பெருமக்களுக்கெல்லாம், இந்த முறை பணத்தை எடுத்து வந்தால் தயவு செய்து கைவிட்டு வாங்கிறாங்க. பணத்தை கொடுத்து வருவாங்கன்னா நீங்க கைவிட்டு வாங்குறதுனால தானே லஞ்ச ஊழல் அப்படின்னு சொன்னா எப்படி லஞ்சம் வாங்க? நீங்க உங்க வேலை வேகமா நடக்கணும்னு சொன்னோன்னே, ஆனா என் வேலை ஃபைல் கொஞ்சம் மேல தருங்க, நீங்க ஏதோ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். உருவாக்குவது யார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க வாங்காட்டி அவங்க கொடுக்க முடியுமா? இப்போ ஒருத்தர் சிகரெட் பிடிக்க மாட்டான்னு சொன்னா வாயில வச்சு 10 வச்சு இழுக்க வைக்க முடியுமா? வர முடியாதுல்ல. அதே மாதிரி பணத்தை கொடுக்கும் போது தயவு செய்து வாங்காதீங்க. நீங்க உங்க வீட்டுல 5 ஓட்டு இருந்தாங்கன்னா 5 ஓட்டு படி சொன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா 5000 ரூபாய், 2000 கொடுத்தா 10000 ரூபாய். எவ்வளவு நாள் வரும் சொல்லுங்க? எவ்வளவு நாள் வரும் 10000 ரூபாய்? இந்த காலகட்டத்தில் இருக்கிற சூழலில் அந்த 10000 ரூபாய் என்ன பண்ணிடுவீங்க? ஊட்டியில் பங்களா வாங்கிக்கிறீங்களா? நீ சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. 10000 ரூபாய் ஒரு 10 நாள்ல திறந்து வச்சிருக்க கடையில் போயிட்டு 220 மில்லி போட்டு ஜில்லுன்னு அப்படியே சாப்பிட்டு கூட எங்க போச்சு உங்களுக்கே தெரியாது, படுத்து ரோட்ல. அந்த பணத்தை கை நீட்டி வாங்கும் போது உங்களை மட்டும் நீங்க துரோகம் செஞ்சீங்க, வருங்கால இளைய தலைமுறைக்கும் வருங்கால சந்ததிக்கும் துரோகம். இது ஆழமாக சொல்ல வேண்டிய காலகட்டாயம் வந்திருப்பதன் அடிப்படையில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு இடத்தையும் இதேதான் அரைச்சிட்டே இருக்க சரத்குமார் கூட இதான் சொல்றேன். தேர்தலில் நிற்க வேண்டிய சூழல் உருவாகிவிட்டால் பணத்தால் இனி அரசியல் நடக்காது நான் சொல்றேன். அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும். அந்த மாற்றத்தை உருவாக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நில்லுங்கன்னா போய் நிக்கணும். இந்த தலைவர் போய் குதிங்கன்னு சொன்னா குதிக்கணும். நான் ஏதோ பாலக்கடத்தை குதிச்சு உங்களுக்கு சாவடிக்கிறது இல்லை, உங்களை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கிறேன். அப்ப அந்த உணர்வு வரப்ப அவர் சொன்னாங்க, நான் ஒரு இடத்துக்கு சத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டுகிறேன். ஒரு வார்த்தை சொன்னார், அப்படியே தப்பு பிடிச்சிக்கிறான். இப்ப இல்லைன்னா எப்பன்னு சொன்னார் தெரியுமா? அது என்ன சொல்லியிருக்காரு? இன்று நீ ஒரு முயற்சி எடுக்காவிட்டால் எப்போது முயற்சி எடுக்க போகிறாங்க? நான் பாசிட்டிவ் எடுத்துட்டு அவர் சொன்னதை நான் குறை சொல்லவில்லை. அந்த வார்த்தை எனக்கு பிடித்திருக்கிறது. இன்று இல்லாட்டி இன்னைக்கு நீங்க பணத்தை கைவிட்டு வாங்காம தடுத்து நிறுத்தாங்கன்னா நாளைக்கு நாடு நல்லா இருக்கும்னா, இன்று இல்லாவிட்டால் சிந்திச்சு பாருங்க. அது ஒண்ணுதான் கருத்தை சொல்ல புரியுது. மற்ற எல்லாமே உழைப்பு தான் முக்கியம். அந்த உழைப்பு இருக்க வேண்டும். என்னுடைய பாரம்பரியம் பலருக்கு தெரியாது, பெரிய பாரம்பரியம் கிடையாது. இந்த பெரியப்பா கேட்டு தங்கமணி கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர், சிறந்த தலைவர், புரட்சி தலைவருடன் பயணித்த தலைவர். அது நிறைய பேருக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் வந்துருச்சு. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அவர்கள் கவர்னர் மாளிகை மனு கொடுக்க போனார்.
அப்போ கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெளியே அவர் போய் மனு கொடுக்க போறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு மாணவனாக இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா நடந்த பாடவும் அவர். அப்ப எப்ப இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் கேட்கறாங்க, புரட்சி தலைவர் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்ற உரிமை இருக்கு. அவர் பெரிய நல்ல மனிதன். நான் ஆனா ஒவ்வொரு மேடையும் புரட்சி தலைவர் பத்தி, அவர் பாடலை பத்தி முன்னேறிதான் பாடிட்டே இருக்கேன். ஆக அப்பயே நான் பயணிச்சேன் புரட்சி தலைவரோட. அப்ப கேடிகே தங்கமணி மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர், பாராளுமன்றத்தில் நேரு தேடுகின்ற ஒரு தலைவர். அவர் என்னுடைய பெரியப்பா, தினத்தந்தி நிறுவனர் தீபாதித்யநாதன் பெரியப்பா, அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அதே மாதிரி மைசூர் கேபி கந்தசாமி அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாங்க. நான் அரசியல்வாதிகளை அருகிலிருந்து பார்த்தவர். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா ஆல் இண்டியா ரேடியோ டெல்லியில் செய்திகள் வாசிப்பது, ராமநாதன் கரையில் போடுறது சொந்தக்காரர். இங்கே இருக்கிற அனைத்து பத்திரிகைகள் ஊடகங்களுக்கு என்ன எழுதி கொண்டிருக்கின்றன என்பதை மத்திய அரசுக்கு தெரிவிக்கின்ற பணியில் பிரஸ் இன்ஃபர்மேஷன் ஆபீசராக ரிட்டையர் ஆனார். இங்கே 100 பத்திரிகை 100 பத்திரிகைகள் என்ன இருக்குன்னு ரிப்போர்ட் பண்றது எங்க அப்பாவோட வேலை. ஆக அவருக்கும் அரசியல் தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் அதிகம். ஆரோக்கியமா இருக்கணும், நல்லவளா இருக்கணும், மற்ற உபத்திரமா இருக்கணும் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அது என்னை பொறுத்தவரை நிறைய பேசணும்னு நினைச்சேன். சீக்கிரமா வந்துடுவேன், 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். பல கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் நினைக்கிறேன். ஆனால் அந்த கருத்துக்களை பதிவு செய்து இன்னொரு கூட்டம் நடக்கும். தொடர்ந்து ஒரு 14ஆம் தேதி ஒரு கூட்டம் வச்சிருக்கேன். 14ஆம் தேதி மாநில நிர்வாகக்குழு கூட்டம். ஏன்னா இங்கதான் நான் போய் பார்த்து இந்த 11 மண்டலங்கள் என்ன சொன்னார்கள், என்ன ஆலோசனை வழங்கினார்கள், அந்த ஆலோசனையை நமது மாநில நிர்வாகக்குழு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அது மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி மாநிலத்திலே அங்கே நம்மளுடைய தேர்தல் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த மாநில நிர்வாகிகளிடம் பேசியிருக்கின்றேன். ஆனால் 2 மீட்டிங் ஒன்றா வச்சுட்டு மார்ச் 3ஆம் தேதி என்று நெல்லையிலே நமது பொதுக்குழு நடைபெறும். மாபெரும் பொதுக்குழு. அதுக்குள்ள முடிவெல்லாம் நடந்துடும். எல்லாமே பேசுவாங்க, என்ன பேசுறாங்க தெரியாது. ஆனால் இன்று இருக்கிற அரசியல் சூழல் மக்களுக்கு வாக்குறுதிகளை சிலர் அள்ளி வீசி கொண்டு போகிறார்கள். 100 நாள் நாங்கள் வந்தோம்னா எல்லாத்தையும் தீர்த்து, எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறோம்னு சொல்றாங்க. எப்படி தீர்ப்பாங்க நமக்கு தெரியல. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக இருக்கிறது. கொள்கைகளுக்கு மாறி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் வேலை கையில் வைத்துக் கொள்கிறார்கள். வேலை ஒரு சிம்பிள் ஆஃப் பாலிடிக்ஸ் ஆகி வச்சு நினைக்கிறேன். அரசியல்வாதினா நீ வேலை கையில் வச்சிருக்கணும். நான் என்ன நினைச்சேன், இப்ப நான் எப்பயுமே ஒரு பாக்கெட்ல வேலை வச்சிருப்பேன். இதை காமிச்சா பத்தி இவனு வேலை காமிக்கிறான்னு நினைச்சோம். என் மனைவிக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷமா ஒரு தங்க வேலை எப்பவுமே மணி பர்ஸ்ல வச்சு வைப்பேன். ஒவ்வொருத்தரையும் செக்யூரிட்டி உள்ள போகும்போது ஏர்போர்ட்ல அந்த பேக்கை நிறுத்துவான், என்னன்னு கேட்பான். இதை நான் சாமி பொருட்களாக வச்சிருக்கேன் காமிப்பேன். ஒவ்வொரு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு அந்த வேலை நான் வச்சிருக்கேன்னு சொன்னாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. தரக்குமார் வேலை சார் வகையில இது அந்த வேலை இருக்கிறது நான் அந்த நேரத்தில் இப்ப சாமி கும்பிட்றேன், வச்சிருக்கேன், எல்லாமே இருக்கேன். அதனால எல்லாரும் மதமும் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் முதல்ல சாமி பூசை பார்த்தாங்க. இவர் சோன்சோ, அவர் சோன்சோ இல்லையா, பள்ளியில் படிக்கும்போது தெரியாது, கல்லூரி படிக்க யாருமே தெரியாது, நீ என்ன ஜாதி கூட கேட்டுக்க மாட்டோம். அரசியல் இவர் சோன்சோ, இது அவரு, இவர் ஏ, இவர் பி, இவர் சி இல்லையா. யாருமே கேள்வி பார்த்தாலும் சேவைப்படுத்த ரத்தம் வருது. ஆக இறைவனை படைப்பட்ட அனைவரும் ஒன்றிய தத்துவத்தை படைத்தால் அந்த சமத்துவ பட்டத்தில் தான் அது வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும், மக்களிடம் வெற்றி பெற வேண்டும். மக்கள் மனதில் நீங்கள் சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்க மக்கள்கிட்ட போய் நம்ம இயக்கத்தை சேரணும். என்னை பற்றி தெரிஞ்சவர்கள் உங்ககிட்டே பேசக்கூடாது, உங்க குடும்பத்தை மட்டும் பேசக்கூடாது, மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. எங்க தலைவர் எப்படி என்னதான் பண்ணியிருக்காரு. நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், புரட்சி தலைவர் காலத்திலே ஊடகங்கள் அதிகமாக கிடையாது, எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இப்படி பண்ணாரு, குடும்பத்தை வாழ வச்சாரு. அதே மாதிரி நீங்க எந்த பக்கம் நான் படப்பிடிப்பு செஞ்சிருக்கீனோ அங்க போய் எனக்கு சேவியர் அவர்களுக்கும் ரசிகமன்ற தலைவராக இருந்த சுந்தரேசன் அவர்களுக்கும் ஒரு கட்டளை எடுக்கின்றேன். போய் விடாவரியா எல்லாம் லிஸ்ட் போடுங்க, யார் யாரு என்னென்ன உதவி எங்கெல்லாம் பண்ணி லிஸ்ட் போட்டு நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, புதுப்பீங்க. விளம்பரம் முக்கியம். விளம்பரம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நீ கோபிச்செட்டிப்பாளையம் போட ரொம்ப நாள் நான் என் மனைவி மெமரண்ட் ஒன்று இருக்கு. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல நோட் புக் போட்டு கல்விக்கு மருத்துவத்துக்கு நோட் புக் போட்டு உதவியாளர் இருப்பாங்க.
4 மணி வரைக்கும் ப்ரொடியூசர் எனக்கு கொடுக்குற பணத்தை பட்டுவாடா பண்ணிட்டு இருப்பேன். சொல்லுவாங்க அந்த தெருவில் இருக்க அதே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தேன். அப்பயே இன்னைக்கு 10 லட்ச ரூபா எவ்வளவு பார்த்துங்க. அந்த பள்ளிக்கூடம் சுற்றுச்சுவர் இல்லாமல் இருந்துச்சு, ரோடுக்கு ஹைவே சொல்ல வந்துருவாங்க, 3 லட்ச ரூபா கொடுத்தா நீங்க செவரு கட்டி கொடுத்தேன். தான் என் வேலை. மக்கள் பணியும் ரொம்ப நாளாக ஈடுபட்டிருக்கேன். ஆனா அன்று இந்த ஊடகங்கள் பத்திரிகை இல்லை சொல்றது. நீ வராதவங்களை பத்தி 8 காலம் போடுறாங்க, வரேன்னு சொல்றாரு, வரலன்னு சொன்னா அவங்களே 8 காலம் நியூஸ். இப்பயும் குரல் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு நியூஸ். ஆனா நம்ம நியூஸ் போடவே மாட்டாங்க. போடுறாங்க, எதுக்கு போட மாட்டான்னு சொல்ல வருத்தமா சொல்றேன். நான் சொல்ல வேண்டும், நல்ல ப்ராடக்ட் சொல்லணும். அறிவு ஆற்றல் திறமை இருக்கிறது, அது வெளியே கொண்டு வந்து யார் கொண்டு நானும் பத்திரிக்காரு, அந்த நான் இங்கே வந்திருக்கேன். அப்ப நல்லவர்களை வல்லவரை நீங்க சுட்டி காட்டுறது இருக்கிற 10 பேர் காமிங்க. அமெரிக்காவில் நடக்கிற தேர்தல் போல் ஒரு பெரிய மேடை போடுங்க, ஒரு 20 தலைவர்கள் தமிழகத்தின் தலைவர் நிக்க வைங்க, ஒரு 10,000 பேர் கேள்வி கேட்க வைங்க. அந்த 10,000 பேர் கேள்வி கேட்க அந்த 20 பேரை செலக்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்டா எல்லாம் தெரியாது. ஆனால் சாமர்த்தியமாக கேட்கின்ற கேள்வியை எதற்காக கேட்கிறார்கள், எதை நோக்கி கேட்கிறார்கள் புரிந்து கொண்டு பதில் சொல்ல தெரியணும். அந்த சூழல் வர வேண்டும் என்றால் மாற்றம் வர வேண்டும். அதான் மாற்றத்தை நோக்கி நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். மாற்றத்தை நோக்கின்றது இப்ப மாற்றிருப்பீங்க. அண்மையில பாத்தீங்கன்னா மாற்றத்தை உருவாக்கவும் மாத்திட்டேன். ஏன்னா கட்சியாளர்கள் மாற்றத்தை நோக்கி எங்க நோக்கி போயிட்டு இருக்கோனே தெரியல யாரும். அதே மாதிரி கவனிக்கிறேன் பல பேர். மாற்றத்தை உருவாக்கவும் மாத்திட்டேன். உழைப்பவரை விட்டு மாற்றத்தை உருவாக்குவோம். ஏன்னா மாற்றத்தை நோக்கி தான் தலைவர் சொல்லியிருக்காரு, மாற்றம் வரல, அதை நோக்கி போயிட்டு இருக்காரு உங்களுக்கு அப்படின்னா அந்த மாற்றத்தை நோக்கி கூட மாத்திட்டாங்க. அதனால என்னை பொறுத்தவரை விளம்பரம் செய்யணும். நம்மளை பத்தி நீங்க உங்க தலைவரை பத்தி சொல்லணும். எங்க செயல்பாடு இன்னைக்கு விவசாயிகள் டெல்லியில வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் போய் முதல் கொள்கை என்ன, சமூக மக்களுக்கு முதல் கொள்கை முதல் வீட்டுக்கு ஒரு விவசாயியை உருவாக்கம் தான் நம்ம கொள்கை. இதுக்காக சொன்னேன், வருங்காலத்து பொருளாதார அடிப்படையில் நமது நாடு உயரும். சாப்பிட்றதுக்கு வந்து தங்க தட்டுக்கான சாப்பாடு மட்டும் இல்லை, அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது. ஆகவே விவசாயத்தை நாம் வந்து உருவாக்க வேண்டும், விவசாயிகள் வந்து நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆக சிறந்த கொள்கைகளை கொண்ட ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி. ஒரு சாதாரண இயக்கம் கிடையாது. ஒரு சாதாரண இயக்கம் எடுத்துக் கொண்டிருப்பவர்கள் விலகிக் கொள்ளலாம். ஏன்னா ஒரு கட்டளை இட்டால் அந்த கட்டளை சிறை மீது வைத்துக் கொண்டு பணிபுரிய வேண்டும். உழைக்கணும், உழைக்காம இது வராது. உழைப்பு இருக்கணும் கண்டிப்பா. அந்த உழைப்பு இருக்கிறனால தான் நாங்கள் இங்கே நின்றுட்டோம், இன்னைக்கு நின்றுட்டோம். ஆரோக்கியம் இருக்கணும், சுவர் இருந்தால் தான் சித்திரம். நல்ல உடல் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். எதுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம்? ஆரோக்கியமா இருந்தாலும் செயல்பட முடியும். எதையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் ஆரோக்கியம் வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்றால் எதையும் செய்ய முடியும். எனக்கு வந்து பாருங்க 25 வயசு இப்போ. 25 ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. 25 வந்து தொடங்கலாம். அப்ப ஏஜ் வந்து சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஜோ பைடன் வந்து 78 வயசுல அமெரிக்கா அதிபர் ஆயிட்டாரு. அப்ப நம்மளால ஆக முடியாதா? இந்த தேர்தல் தான் முதலமைச்சர் ஆகணும்னு காலத்தின் கட்டாயம் ஆகிடும். மக்கள் நினைத்தால் முடியும், ஒரு புரட்சி நடந்தால் முடியும். சிந்தனை உள்ளவர்கள் இந்த தேர்தலை வேறு மாதிரி வரணும்னு நினைச்சா முடியும். எது வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். இங்கேருந்து போய் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. இங்க எல்லாம் ஒரு இடத்துல நீ கூடுவோம் தெரியுமா நமக்குலாம்? இங்க எப்படி இருக்கும்ல. ஆக என்ன நடக்கும் என்பது தெரியாது, ஆனால் என்ன நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நினைப்பதை நடத்த முடியும் என்பதை மட்டும் சொல்லி மீண்டும் உங்களை ஜனவரி 14ஆம் தேதி பாண்டிச்சேரியில் சந்திக்கிறேன் என்று சொல்லி நிர்வாகங்கள் கூட்டம் நடைபெறுகிறது. பொதுக்குழு மார்ச் 3ஆம் தேதி நடக்கும் என்று சொல்லி சிறந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை சிறப்பாக செய்து முடித்திருக்கிற அன்பு சகோதரர் சேவியர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் சொல்லி ஜாதி மத மொழிபெயர் என்ற புதிய சமுதாயத்தை உருவாக்க பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.